காஷ்மீரில் வன்முறை தொடர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் மத்திய அமைச்சரவையின் அவசர கூட்டத்திற்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை டெல்லி செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, இந்த அவசர கூட்டத்திற்கான காரணம் என்ன? காஷ்மீரிலே தொடர்ந்து வன்முறை குறைந்திருந்தாலும் பதட்டம் நிலவி வருகிறது. குறிப்பாக காஷ்மீரின் தென் பகுதிகளிலே பல்வேறு இடங்களிலே ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது மற்றும் பல்வேறு இடங்களிலே தீவிரவாத இயக்கங்கள் வேலை நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்திருப்பதன் காரணமாக அங்குள்ள கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன, அலுவலகங்கள் எதுவுமே செயல்படவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை தொடர்ந்து கொண்டிருக்கும் நேரத்திலே விரைவிலேயே சகஜ நிலை திரும்ப வேண்டும் என்பதற்காக நேற்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலே மூத்த அமைச்சர்கள் ஆலோசனை நடத்தினார்கள். அந்த கூட்டத்திலே விரைவிலேயே அமைதி திரும்ப வேண்டும், அமைதிக்கான வழிகோல வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி சார்பிலே வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து காஷ்மீருக்கு கூடுதலாக சிஆர்பிஎஃப் படைகளையும் இராணுவ படைகளிலும் அனுப்புவதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டன. இன்று காஷ்மீரில் இப்போதைய சூழ்நிலை என்ன, இதைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், அரசியல் ரீதியாக எந்த மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும், பாதுகாப்பு ரீதியாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும், எல்லையிலே எந்த அளவுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட வேண்டும் போன்ற பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட இருக்கின்றன. காஷ்மீர் பிரச்சனை மிகவும் முக்கியமான பிரச்சனை. அதுவும் பாரதிய ஜனதா கட்சி அரசே காஷ்மீர் மாநில அரசிலே கூட்டணியில் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மத்திய அரசு முழு உதவி செய்து மாநில அரசுக்கு நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இருக்கிறது. ஆகவே இன்று மத்திய அமைச்சர்கள் அனைவரும் காலை 10:30 மணிக்கு பிரதமர் அலுவலகத்துக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் ஒவ்வொருவராக தற்போது வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று இந்த கூட்டத்திலே காஷ்மீர் சூழ்நிலை பற்றி விவாதிக்கப்பட்டு மேலும் என்னென்ன நடவடிக்கைகள் தேவையோ அதெல்லாம் எடுக்கப்படும் என தெரிகிறது. இதை தவிர அரசியல் ரீதியாக மற்ற கட்சிகளுடனும் அரசியல் அமைப்புகளுடன் மத்திய அமைச்சர்கள் எந்த மாதிரியான நிலைப்பாட்டை தொடர்பு கொண்டு தெரிவிக்க வேண்டும் என்பதையும், காஷ்மீரிலே அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்பதை வலியுறுத்தும் வகையிலும் பல்வேறு விஷயங்கள் இன்று ஆலோசிக்கப்பட இருக்கின்றன. கணபதி, காஷ்மீர் வன்முறையை கட்டுப்படுத்த மத்திய அரசு இதுவரைக்கும் என்னென்ன மாதிரியான முயற்சிகள்லாம் எடுத்திருக்குன்னு சொல்ல முடியுமா? மிகவும் முக்கியமாக காஷ்மீர் போலீசாரால் வன்முறையை கட்டுப்படுத்த முடியவே இல்லை. போலீசாருக்கே பாதுகாப்பற்ற நிலைமை அங்கே நிலவுகிறது. ஆகவே சிஆர்பிஎஃப் படையினர் படிப்படியாக அங்கே அதிகரிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் மற்ற இடங்களிலிருந்து சிஆர்பிஎஃப் படைகள் காஷ்மீருக்கு அனுப்பப்படுகின்றன. நேற்று மட்டும் 800 பேர் அனுப்பப்பட்டிருந்தார்கள். அதே போலவே அதற்கு முந்தைய நாட்களிலும் தற்போதும் இந்த வேலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அங்கே பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும், எந்தவிதமான அசம்பாவிதத்துக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. இது இடைக்காலமாக இப்போதைக்கு உடனடியாக அங்கே அமைதி நிலவுவதற்கான தீர்வு என கருதப்படுகிறது. ஒரு பக்கம் இது செய்யப்படும் அதே நேரத்திலே அங்கே உளவுத்துறை மூலமாக கண்காணிப்பை அதிகரிக்க வேண்டும். இப்போதுள்ள பதட்டத்தை பயன்படுத்தி அங்கே தீவிரவாதத்தை தூண்டும் நடவடிக்கைகளை யாரும் ஈடுபட விடக்கூடாது என்பதற்காக அங்குள்ள போலீசாரும் சரி மத்திய உளவு படையினரும் சரி முடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் மாநில அரசுடன் ஒத்துழைப்பாக செயல்பட்டு பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்த விஷயங்களை எல்லாம் தேசிய பாதுகாப்பு செயலாளரான அஜித் தோவல் நேரடியாக கவனித்து வருகிறார். இவருக்கு உதவியாக மத்திய உள்துறை மற்றும் இராணுவத்துறை தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. காஷ்மீர் விவகாரம் மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அடுத்த வாரம் தொடங்க இருக்கு. இந்த நேரத்தில் ஜிஎஸ்டி மசோதா விவகாரத்தில் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை அப்படின்னு காங்கிரஸ் ஒருபுறம் சொல்லிட்டு இருக்கிறார்கள். இந்த ஜிஎஸ்டி விவகாரத்தை மத்திய அரசு எப்படி கையில் எடுக்க போகிறது இந்த கூட்டத்தொடரில்? திவ்யா, உங்களுக்கு நன்றாகவே தெரியும், அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. இந்த கூட்டத்தொடரிலே எந்தெந்த மசோதாக்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், என்ன மாதிரியான வியூகத்துக்கு மத்திய அரசு இடம் கொடுத்து அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் இன்று அமைச்சர்கள் ஆலோசிக்க இருக்கிறார்கள். குறிப்பாக ஜிஎஸ்டி மசோதாவுக்கு முன்னுரிமை பல்வேறு கூட்டத்தொடர்களாக கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சிகள் நடந்து வருகின்றன. ஆனால் இதுவரை எதிர்க்கட்சிகளின் முழு ஒத்துழைப்பை அரசால் பெற முடியவில்லை. ஆனால் தொடர்ந்த பேச்சுவார்த்தை காரணமாக காங்கிரஸ் தவிர மற்ற கட்சிகள் நிச்சயமாக இந்த மசோதாவுக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்றும், காங்கிரஸ் மற்றும் ஒரு சில கட்சிகள் இதை எதிர்த்தாலும் அவர்கள் விருப்பப்படியே ஒரு சில மாறுதல்களை செய்தால் அவர்களுடைய ஆதரவையும் பெற முடியும் என அரசு கருதுகிறது. அதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. நேற்று கூட காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான குலாம் நபி ஆசாதுடன் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். இது போன்ற ஆலோசனைகள் தொடரும் என தெரிகிறது. காங்கிரஸ் கட்சியின் ஆதரவை எப்படியாவது ஜிஎஸ்டி மசோதாவுக்கு பெற வேண்டும். அப்படி இல்லாவிட்டாலும் மற்ற கட்சிகளின் ஆதரவுடனும் பாரதிய ஜனதாவின் எண்ணிக்கை தற்போது மாநிலங்களவையிலே அதிகரித்திருப்பதாலும் அந்த அடிப்படையிலே
எப்படியாவது இந்த கூட்டத்தொடரிலாவது ஜிஎஸ்டி மசோதாவை விவாதத்துக்கு கொண்டு வர வேண்டும், அதற்கு ஒப்புதல் பெற வேண்டும் என மத்திய அரசு பல்வேறு ஆலோசனைகளை செய்து வருகிறது. அவையெல்லாம் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் இறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.